காட் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி. எந்த திக்குக்கு போவது? ஈஸ்டா, வெஸ்டா, நார்த்தா, சவுத்தா? என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டெப்பு? நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறேன், எப்படி லீட் பண்ண போகிறேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், என்னிடத்தில் நீங்கள் விசுவாசமாய் இருங்கள்னு சொல்கிறாரு. அதோடு கூட உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், இயேசு கிறிஸ்துவாகிய என்னிடத்திலும் நீங்கள் விசுவாசமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாது. அதோடு கூட அநேக அந்த வாசஸ்தலங்கள் உள்ள பரலோக ராஜ்யம், அந்த நித்திய ஜீவன், அந்த எட்டர்னல் லைஃபுக்குள்ளேயும் போக முடியாது. ஸோ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாங்க. எஸ், அதோடு கூட அவர் சொல்கிறாரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார், நீங்கள் என்னில் இருக்கிறீர்கள்னு சொல்லிட்டு யோவான் 14:20 நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நம்முடைய கவலைகள், நம்மளுடைய பாரங்கள், நம்முடைய சூழ்நிலைகள், ஏக்கங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து விடுவது தான். ஆண்டவர் சிலர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். ஸோ நமக்கு இளைப்பாறுதல் தரக்கூடிய கர்த்தருடைய பாதப்படி உண்டு. அவரிடத்தில் நாம் நம்முடைய எல்லா காரியங்களையும் வைத்து விடுவோம். அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடுவது இல்லை. நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய சூழ்நிலைகளை, நம்மளுடைய வேதனைகளை அறிந்த அன்புள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அவரிடத்துல நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. எஸ், அமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் மேலே விசுவாசத்தோடு இருப்போம். அவருக்கென்று அவர் சொன்னபடி வாழும்படியாக அந்த உலகத்தில் அநேக பாடுகளையும் போராட்டங்களையும் அவமானங்களையும் சகிக்க கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால தான் ஜீசஸ் சொல்கிறாங்க, கர்த்தருக்கென்று நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் அசையாதவர்களாயும் உறுதிப்பட்டவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களுமாய் இருப்பீர்களாக. காட் என்ன சொல்கிறாங்களோ அதை நீ இன்னும் தொடர்ந்து செய். அது நிமித்தமாக பலர் உன்னை தூற்றலாம், ஏசலாம், பேசலாம், என்ன வேணால் செய்யலாம், அதெல்லாம் நீ பாதர் பண்ணாதன்னு சொல்லிட்டு. ஸோ நாமும் கூட நம்மை முழுவதுமாய் நேசிக்கக்கூடிய, நம்மை உருவாக்கின, நமக்கு எல்லா நல்வழியையும் சொல்லுகிற, வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிற கர்த்தரை சார்ந்து கொள்வோம். அவர் நம்மை திக்கற்றவர்களாய் விடுவதில்லை. காட் பிளஸ் யூ.